தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களிலும் வருகிறதான இந்த மாதங்களிலும் வருகிறதான இந்த வருடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 51வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை இடத்துல கொடுக்கப்படுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவத்துக்கு விடுதலையாகி, அசுத்தத்திற்கு விடுதலையாகி, சிறையிருப்பின் அனுபவங்களுக்கு விடுதலையாகி, இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து தப்பினீர்கள். தப்புவிக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது இருக்கும். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு, வார்த்தை அழகாய் அங்கே சொல்லப்படுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் உங்களுக்கு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மீது இருக்கும். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆனந்த களிப்போடு கூட பாடுவார்கள். இந்த மாதம் நாட்கள் நீங்கள் ஆனந்த களிப்போடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த போறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, நித்திய 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 மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும்பா. எனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஒரு நாள் தேவன் வரப்போகிறார், அல்லது ஒரு நாள் நான் அந்த தேவனை காணப்போகிறேன். அங்கே எனக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறதான கைவேலை அல்லாத தேவனுடைய வீடு ஒன்று உண்டு. அந்த நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கடந்து போகிறதான அந்த சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்திலே நீங்கள் துக்கப்பட்டு காணப்படுகிறீர்களோ அந்த துக்கங்களை மாற்றி நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மீது வைப்பார். நித்திய மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்தில் தருவார். நித்திய மகிழ்ச்சியை உங்கள் வேலையின் ஸ்தலத்தில் கர்த்தர் தருவார். நித்திய மகிழ்ச்சியை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தருவார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என்னென்ன சஞ்சலங்கள், தவிக்கப்பட்டதான அனுபவங்கள், கடந்த நாட்களில் தவிப்புக்குள்ளே வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் மாறிப்போம், அவைகளெல்லாம் விலகிப்போம், அவைகளெல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும். தேவன் உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து நடத்துவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். நல்ல தகப்பனே, நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்திலே கழுவப்பட்டு திருப்பப்பட்டவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போக, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது இருக்க, ஆண்டவரே சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்போடு கூட கர்த்தருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ண உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும். ஆனந்த சத்தத்தோடு பாடுவாய். வாழ்க்கையில் இருக்கிறதான சஞ்சலத்தையும் தவிப்பையும் நான் மாற்றி போடுவேன். கர்த்தர் உங்களை அழகாய் கட்டுவிப்பார், அழகாய் தூக்கி நிறுத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.